கடைசி காலம் என்பது பிசாசின் ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்படுகிற காலம். நீங்கள் வேதத்தில் அடிக்கடி பல இடங்களில் படிக்கலாம். பாதாளத்தின் திறவுகோல் கொண்டு திறக்கப்படுகிற காட்சிகளை பார்க்கலாம். பெருஞ்சூளையை போல புகை எழும்புகிறத பார்க்கலாம். முதல் நூற்றாண்டில் இருந்த பிசாசுகளுடைய தொகையை விட கடைசி காலங்களில் எழும்ப போகிற பிசாசுகளின் தொகை அதிகமா இருக்கும். எங்க பார்த்தாலும் பேயும் பிசாசும் நிறைந்து ஜனங்கள் எல்லாம் அது வாதித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பூமியில கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இதுக்கு நம்ம எப்படி போகணுமா? பிசாசு பிடித்தவர்கள் நடுவுல போய் பிசாசுகளுக்கு நடுவுல ஊழியம் செய்யணும்னா நாம் அதற்கு ஏற்ற அளவுக்கு வல்லமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வல்லமை இல்லாவிட்டால் சத்துருவை துரத்த முடியாது. அது விசுவாசம் வேணும் நமக்கு. கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுது. ஒரு முறை என்னுடைய ஊழியத்தினுடைய துவக்க காலத்துல இந்த உடுமலைப்பேட்டை என்ற பகுதியில் நான் தங்கி என்னுடைய நண்பர் ஒருவருடைய வீட்டில் தங்கி கிராம ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தேன். அப்பதான் நான் என்னுடைய பத்திரிகையை ஆரம்பிச்ச புதுசு. அது 1983 பத்திரிகை ஆரம்பிச்ச புதுசு. என் பத்திரிகை யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு என்னை பார்க்கணும் என்று விரும்பி நான் இந்த பகுதியில் தங்கி ஒரு இடத்துல ஊழியம் செய்யறேன். அப்ப ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 25 வயசு இருக்கும், 24 25 வயசு இருக்கும் எனக்கு. ரொம்ப மெல்லிசா இருப்பேன், உடம்பு ரொம்ப மெல்லிசா. இப்போ ஒன்னும் பெருசா இல்ல. நானு இப்பவே நான் மெல்லிசுன்னு சொன்னா அப்ப எப்படி மெல்லிசா இருப்பேன் பாருங்க. இடுப்பே இருக்காது, இவ்வளவுதான் இருக்கும், அப்படி இருக்கும். இந்த லட்சணத்துல நான் இந்த வீட்டுல என்னுடைய நண்பர் மாத்திரம் தான் அங்க இருக்கிற. அவருக்கும் கல்யாணம் ஆகல. அவர் ஒரு சோசியல் ஒர்க்கர். அங்க அவருடைய வீட்டுல என் கூட 8வது வகுப்புல இருந்து ஒன்னா படிச்சவன். அவன் வீட்டுல தங்கிட்டு நான் போய் அப்படியே ஊழியம் எல்லாம் செஞ்சுட்டு வருவேன். வந்துட்டு வெளியே உட்காந்து ஒரு கர்னன் டெஸ்க்னு ஒரு டெஸ்க் இருக்கு. அந்த காலத்துல பத்திரம் எழுதுறதுக்கு கால் நீட்டி உட்காந்து எழுதுவாங்க. இதுல உட்காந்து எழுதுறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ரொம்ப வெயிலா இருந்தேன்னா சட்டையை வேற கலட்டி போட்டுட்டு இருக்கிற உடம்புல சட்டையை கலட்டி போட்டுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன பனியன் ஒண்ணு போட்டு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறேன். ஒரு நண்பர் வந்தார். என்னை பார்ப்பதற்கு 3 பேர் வந்தாங்க. வின்சென்ட் செல்வகுமார்னு ஒருத்தர், யாருங்க அது அப்படின்னு கேட்டாரு. என்கிட்டே கேட்டாங்க. அது எல்லா கூட்டத்திலயும் எனக்கு நடக்கும். கூட்டம் முடிஞ்சு போகும்போது எங்க கேட்பாங்க, பிரதர் போயிட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. தான் போயிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிருவேன். சிலர் என்னை நேர்ல பாக்குறவங்க சொல்லுவாங்க, பிரதர் மேடையில பார்க்க வெள்ளக்காரை மாதிரி இருந்தீங்களே, லைட் அமர்த்தினா கண்ணங்கரியா கறி மாதிரி ஆயிட்டீங்களே சொல்லுவாங்க. நான் கரியாத்தானே இருக்கிறோம், லைட் போட்டா வெள்ளக்காரன் ஆயிரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் கேட்டார், பிரதர் யாருங்கன்னு கேட்டார். நான் தாங்க பிரதர், என்ன வேணும்னு சொன்னேன். என்ன ஏற இறங்க பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார். சந்தேகமா அவருக்கு. நான் தான் அப்படின்னு உடனே பார்த்துட்டு என்கிட்ட ஏதோ ஒரு யோசனை கேட்பதற்கு, ஏதோ ஊழியத்தை பத்தி இதை கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க 3 பேரும் இந்த பகுதியில மிஷினரிகளாக ஊழியம் செய்யறோம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்க பத்திரிகை ஒரு பிரதி நாங்க ஒன்னு படிச்சோம். இது யாரு பத்திரிகை போடுற ஒரு ஊழியக்காரர் உடுமலைப்பேட்டை இந்த பகுதியில தங்கி இருக்கிறாராமே, அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, வாங்க, என்ன வேணும் கேட்கணும், இன்னும் கேளுங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னேன்னா. என்னை யாராவது பார்க்க வந்தா, என்கிட்ட யோசனை கேட்க வந்தா, அவர்கள் எனக்கு யோசனை சொல்லிட்டு போயிருவாங்க. என்னைய பார்த்த உடனே, பிரதர் நல்லா சாப்பிடணும், நல்லா ஜெபிக்கணும், அப்படிதான் இருக்கும், பார்த்து நடந்துக்கங்க அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. நல்லதுதானே, பெரியவருடைய ஆலோசனை கிடைச்சா நல்லதுதானே. இவர் இந்த மாதிரி தான் என்கிட்ட ஏதோ யோசனை கேட்க வந்தவர் என்னுடைய தோற்றத்தை பார்த்து அவங்க ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, ஊழியம் செய்யறதுனா ரொம்ப கஷ்டம், அது உடுமலைப்பேட்டையில பண்றதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் பேய்களும் பிசாசுகளும் ஆந்தைகளும் வௌவால்களும் குருவிகளும் கோட்டான்களும் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பகுதியில எல்லாம் போய் சுவிசேஷம் சொன்னா ஒருத்தர் கேட்க மாட்டான், கல்லெல்லாம் விட்டு அடிப்பான். எங்களுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் ஒரு உடம்புன்னு ஊழியம் செய்ய வந்துட்டு அப்படின்னு சொல்றாரு அந்த ஆளு என்னைய பார்த்து. நான் சொன்னேன், உடம்பு வச்சு ஊழியம் செய்யணும்னு சொன்னா தாராசிங்க கிங்காங்க தாங்க ஊழியம் செய்யணும், நாங்க கிறிஸ்துவ நம்பி ஊழியம் செய்யணும். நான் சொல்றேன் அவர் கேட்கிற மாதிரி இல்ல. முதல்ல சாப்பிடுங்க பிரதர், நல்லா ஊழியம் செய்யுங்க. சுவரை வச்சு தானே சித்திரம் எழுதணும். ஏன் என்னுடைய முதலியா படம் வரைய போற நீ? சுவரை வச்சு தானே சித்திரம் எழுதணும். இதெல்லாம் புத்திமை சொல்லிட்டு போயிட்டாங்க. போயாச்சு, சரி ஓகே ரைட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைசி ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணும். நான் முழங்கால் போட்டேன், அவர்களே ஜெபம் பண்ணிட்டாங்க. ஜெபம் பண்ணி, தம்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நல்ல புத்தியை தாங்க, நல்ல குணத்தை தாங்க, ஊருக்கு போற வழியை காட்டு ஆண்டவரே, சுகத்தோடும் பத்திரத்தோடும் திரும்பி போக அனுகிரகம் செய்யும் ஆமென்னு சொல்லி அவரே பண்ணா. இன்னொருத்தர் ஆத்மாக சொன்னாரு, முடிச்சுட்டாரு, போயிட்டாங்க. போயிட்டு வர்றாங்க, போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் அவநம்பிக்கை, ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஒரு வாரம் ஆச்சு. ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். என்னுடைய நண்பர் அப்பதான் வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்பதான் படுத்தோம். திடீர்னு பட 11:30 மணிக்கு கதவு தட்டுற சத்தம், டம் 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 டம்னு கதவு தட்டுறாங்க. என்ன அது, யாரு நேரத்துல கதவு தட்டுறா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்டா உனக்கு என்ன ஊர்ல என்ன பிரச்சனையா, யாரு நேரத்துல அகால நேரத்துல கதவு தட்டுறாங்க, திறக்கலாமான்னு கேட்டேன். திறடா அப்படின்னு சொன்னான். கதவு திறந்தா அந்த 3 ஊழியக்காரர்ல ஒரு ஊழியக்காரர் அப்படி நிக்கிறார். பிரதர் பிரதர் அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அவர் சட்டை இல்லாம இருக்கிறார். அவர்கிட்ட சட்டையெல்லாம் கிழிஞ்சு நான் சட்டை போட்டிருக்கேன். என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன்.
நான் முதல்ல அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசும்போது என்கிட்ட பேசும்போது என்ன பேசினாங்க கேட்டா, அவர்கள் ஒரு ஸ்தாபன சபையை சேர்ந்தவர்கள், இந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் இதெல்லாம் நம்பாதவர்கள். அவங்க அதை பத்தி நிறைய தர்க்கம் பண்ணாங்க. அவர் சொன்னாரு, பிரதர், நாங்க ஒரு இடத்துல கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். நாங்க போன இடத்துல நாங்கள் 3 பேர் அங்க போனோம். அந்த கிராமத்துல ஒரு அம்மாளுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அந்த பிசாசை நீங்க துரத்தணும் அப்படின்னு சொன்னாங்க எங்ககிட்ட. சரி, அழைத்து வாருங்கள், விசுவாசிகள் அடையாளம் நடக்குமே, அழைச்சு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 3 பேர் அந்த இடத்துல வந்தாங்க. நாங்க 2 பேர் தான் ஊழியத்துக்கு போனோம். அந்த இடத்துல ஊழியத்துக்கு போனோம். இன்னொருத்தர் அங்க எங்க வீட்டு போயிட்டாரு. நாங்க 2 பேர் ஊழியத்துக்கு போயிருந்தோம். நாங்க போன இடத்துல இந்த பிசாசு பிடித்த அம்மாளை கொண்டாந்துட்டாங்க. அது அம்மாள் தான் சொன்னாங்க. அது பார்த்தா அது அம்மா மாதிரிலாம் தெரியல, அது பயங்கரமா பீப்பாய் மாதிரி இருக்கிறாங்க. அந்த அம்மா பெரிய முடியெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு கண்ணங்கரையில் இருக்கிறாங்க, கருப்பா மொழியெல்லாம் பயங்கரமா இருக்குது. சங்கிலி போட்டு கொண்டாந்தாங்க. என் கூட வந்தவன் சும்மா இருக்க மாட்டான், ரொம்ப விசுவாசத்துல சங்கிலி எல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சங்கிலி அவுத்து விட்டாச்சு. அவுத்து விட்டான். அந்த அம்மா, யாராவது எங்கடா வந்த அவனுக்கு சத்தம் கொடுத்து, அவ்வளவுதான் எல்லாம் கிடுகிடுத்து போயிட்டாங்க. 2 பேர்த்தையும் பிடிச்சிருச்சு பிரதர். பிடிச்சிட்டு சட்டையெல்லாம் பிடிச்சு அடிச்சு எங்களை காயப்படுத்தி, நான் பைபிளை காட்டுறேன், அதெல்லாம் பார்த்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லுது. இயேசு சிலுவைன்னு சொல்லி கையை அப்படி வச்சு காமிக்கிறாராம். கைய முறுக்கிருச்சு அந்த அம்மா. சிலுவை காட்டுற நீ, சிலுவை எப்படி, அது ஒரு டெக்னிக் இருக்கு, எல்லாம் படிச்சுக்கிறோம். நீங்க ஊழிய பயிற்சி எல்லாம் எல்லா பயிற்சியும் கொடுப்போம். சிலுவை அப்படி சிலுவையை காமிச்சு ஓடுறியா இல்லையான்னு கேட்டா, நீ ஓடுறா அப்படின்னு சட்டையெல்லாம் பிடிச்சு இழுத்து அந்த ஆளை போட்டு அடிச்சு, எங்கங்க அந்த ஆளு அப்படின்னு கேட்டேன். அவன் மாட்டிக்கிட்டான், நான் ஓடியாந்துட்டேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன்னு, பிரதர் ஏன் அந்த கொடுமை, சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்ப மணி பாருங்க 11 ஆகுது. கடைசியில் அந்த அம்மா பிடிச்சி 2 பேர்த்தையும் நிக்க வச்சு அப்படி கையில ஒரு பெரிய புளிய விளாறு ஒன்று எடுத்துக்கொண்டு அடிச்சு உக்கி போட வச்சிருக்க. அவனை உட்காரு எந்திரி, உட்காரு எந்திரின். அந்த பக்கத்துல இருக்க சரி ஆட்கள்லாம் கிராமத்து ஆட்கள் இருப்பாங்களா, அவங்கள என்ன செய்றாங்க, அம்மா இது பயங்கரம் கொடுமையான ஒரு பேய் பிடிச்சிருக்கு, இதுவா அமர்ந்தாதான் கை வைக்க முடியும் சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிக்கிறாங்க சுத்தி வட்டமா வைக்கிறேன். சரி என்ன எதுக்கு தேடி வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க இயேசுநாதர் அபிஷேகம் எல்லாம் பெற்றா வல்லமை கிடைச்சிரும், அது பிசாசை துரத்தலாம் சொன்னீங்க. நான் கூட தர்க்கம் பண்ணமே, தயவு செய்து வாங்க பிரதர் அந்த பிசாசை துரத்தலாம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்னை அழைத்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, பிசாசை துரத்துறது இல்ல, என்னைய மாட்டி விட்டு அவர் நண்பரை கூட்டி போறதான் நோக்கம். எனக்கு அப்போ அது தெரியல. நான் உடனே சொன்னேன், சரி சைக்கிள் எடுங்க வாங்க போவோம். எவ்வளவு தூரங்க போகணும், 3.5 கிலோமீட்டர் போகணும். நாங்க ராத்திரி நானும் அந்த நண்பர், என் நண்பரோட போகாதரா, வேணாண்டா அதெல்லாம் பயங்கரமான ஊர்ரா, வேணாண்டான்னு சொல்றான். இது இரு நான் போறேன் சொல்லி நான் அந்த ஆளோட போறேன். போனா 1 2 உட்காரு எந்திரி, உட்காரு எந்திரின்னு எத்தனை உக்கியா போட்டிருப்பேன். 6 மணில இருந்து கணக்கு வச்சுக்க எவ்வளவு உக்கி இருக்கும், 11:30 மணி வரைக்கும். அது என்றது அளவெல்லாம் தாண்டி போயிருச்சியா, எனக்கு தெரிஞ்ச நம்பருக்கு மேல போயிருச்சுங்கிறான் அந்த ஆள். உட்கார்ந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் இங்க கொண்டு போனாங்க. கொண்டு போய் பக்கத்துல அந்த ஊர் தலைவர் இருக்கிறாரு. ஊர் தலைவர் இடத்துல அவங்க சவால் வேற கொடுத்திருக்காங்க, இந்த பேயை துரத்திட்டா நாங்க 18 குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்து உங்க சபையில சேர்ந்துறங்க வேற இந்த ஆள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஆளு உட்கார்ந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறான். பக்கத்துல அவருக்கும் பாதி சட்டையை காணும். நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய அந்த அம்மா நின்றுட்டு பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஊர் தலைவர் இடத்துல என்னை கொண்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் பேயெல்லாம் துரத்திடுவாரு, என்னமோ நான் துரத்துறேன், இந்த ஆள் பக்கத்துல இருந்து கோடாங்கி அடிச்சு பாத்துட்டு இருந்த மாதிரி, இவர் இதெல்லாம் துரத்திடுவாரு, இவர் பிரதரை போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு இவர் போய் அறிமுகப்படுத்துறாரு. அந்த ஊர் பெரியவர் சொன்னார், வேண்டாம் தம்பி, அந்த ஆளுக்கே தாங்க மாட்டான், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறான், தம்பி 4 ஊக்கி போட்டாலே அதோட உட்கார்ந்துருவான், எந்திரிக்க மாட்டான், வேண்டாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும், 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் அந்த பேய் கொஞ்சம் அமரும், அந்த மாதிரி கொஞ்சம் அணைகிற நேரத்தில் நாங்க பிடிச்சி கட்டிடுறோம், கொஞ்ச நேரம் தானே, இன்னும் 2 மணி நேரம் தானே, உக்கி போடட்டும் அப்படின்னா அந்த ஆள் உக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி நாங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா என்னை பார்த்து, யாராவது அங்க அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்து, ஒன்னும் பார்த்தா பயமா இருந்தது எனக்கு. நான் சும்மா பெண்களை பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். அது இது இப்படி தலைவிரி கோலமா உட்காந்துட்டு, அது பெண்ணான் தெரியல பேயான் தெரியல, பேயே பயப்படும் அந்த அம்மாவை பார்த்து, அப்படின்னு கத்துது. கத்தி பார்த்த உடனே அவர் சொல்ல, பிரதர் போங்க பிரதர், இயேசு கூட இருக்கிறார், அதெல்லாம் விசுவாசம் தூண்டாரு எனக்கு, கைய வைங்க பிரதர், சிலுவை காட்டுங்க பிரதர். எனக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை. ஆரம்ப காலங்கள் இந்த புது விளக்கமா நல்லா கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலம் இல்லையா, என்ன நடக்கும் பார்த்து விடலாம், பிரதர் நீங்க தள்ளுங்க நான் போறேன், நான் சொல்லி போறேன். உடனே அந்த அம்மா, யாராவது நில்லங்கியே அப்படின்னு சொன்ன. ஒரு பெரிய தன் கையில வச்சிருந்த ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சி எடுத்து தன்னை சுற்றி ஒரு பெரிய வட்டம் போட்டது. இது ஏன் எல்லை, எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது, உள்ள வந்த அவ்வளவுதான் உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா குறிஞ்சு வட்டம் போட்ட நேரத்தில் இந்த ஆள் தப்பிச்சிட்டான். யாரு, உக்கி தப்பிச்சிட்டான். தப்பிச்சிருந்தாலும் நாங்க போறோம், அப்படியே பார்த்து எப்படியா கரெக்ட் பண்ணி விட்டு வந்திருக்கோம் பிரதர் அவன் சொல்லிட்டு போறான். நமக்கு ஒரு ஆலோசனை வேற. எனக்கு ஒரு பக்கம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அது என்ன இந்த சவாலை சந்திக்காம நம்ம போகக்கூடாது,
அப்ப நான் எனக்கு ஒரு பக்கம் பயமா வேற இருக்குது. தனியா வந்து மாட்டிக்கொண்டோம். இந்த ஆட்களுடைய நிலைமையை பார்த்த ரத்த விளாரா இருக்கிறான் ஆள், மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான், உசு உசு. நான் பார்த்துட்டு பக்கத்துல அப்படி போறதா. அப்ப நான் ஆண்டோட ஜெபம் என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தர் சொன்னார், எப்போது அது ஒரு வட்டம் போட்டு இது என் எல்லைன்னு சொல்லுதோ அது பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. பயப்படுது, நீ வரக்கூடாது, அது சத்தம் போடுறதுனாலே பயப்படுது அப்படின்னு சொன்ன. சில ஆளுக்க பாருங்க, அப்படி செகண்ட் ஷோ விட்டு சினிமா விட்டு வருவானுங்க. அது எங்க வீடு பக்கத்துல, எங்க வீட்டுக்கு பின்னால கல்லறை இருக்கு. எங்க வீட்டு, நாங்க இப்ப இருக்கிற வீட்டு பின்னால கல்லறை, பக்கத்துல ஒரு ரோடு இருக்கு. அது வரைக்கும் வீரர்களாக நடந்து வருகிறவர்கள் அந்த கல்லறை பக்கத்துல வந்தோன்னு விசில் அடிச்சுட்டே வருவான், பாட்டு பாடிட்டே வருவான் பெரிய சத்தமா. ஏதாவது ஒரு பாட்டு, சினிமா பாட்டு பெரிய சத்தமா பாடிட்டு வருவான். சத்தம் போட்டானாலே பயப்படுகிறான் என்று அர்த்தம். ஏன் அந்த விசில் அடிக்கிறாள் ரோட்ல அடிக்க வேண்டியதானே? கல்லறை பக்கத்துல வந்தோடனே விசில் வந்துடும் அவருக்கு, பாட்டு சத்தம். இந்த பேய் தன்னை சத்தம் போட்ட உடனே ஆண்டவர் சொன்ன பயப்படுகிறது, நீ போ, நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று. இவ்வளவு சொன்னா போதாது, எனக்கு சத்தமே கேக்குது, எனக்கு ஆண்டவர் பேச சத்தம். உடனே நான் என் காலை எடுத்து அந்த வட்டத்துக்குள்ள வச்சேன். வராத அப்படின்னு கத்துனது மறுபடியும். அந்த வட்டத்துக்குள்ள என் காலை வைத்தேன். காலை வச்சு நான் ஜெபமெல்லாம் பண்ணல, ஒண்ணுமே செய்யல. வீல ஒரு சத்தம் போட்டு அப்படியே கீழே அந்த அம்மா மல்லாக்கு கீழே விழுந்தாங்க. அவ்வளவுதான். இவ்வளவு வந்தா போதாத எனக்கு? உடனே ஒரு செம்புல தண்ணி உண்டாயா அப்படின்னு தண்ணி எடுத்து அந்த அம்மா முகத்துல தெரிஞ்சா. அந்த அம்மா எந்திரிச்சு வழக்கம் போல, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு ஒரே சந்தோஷம். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அப்பெல்லாம் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல. அவர்கள் வற்புறுத்தலுக்கா 18 குடும்பங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஒரு சபையில சேர்த்துட்டு வந்தேன் நான். அல்லேலூயா. அந்த அம்மாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொன்னாங்க. பிசாசுகள் நிறைந்த பூமியில வேலை செய்யணும்னா நீங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பொல்லாத பிசாசின் சர்ப்பங்களை மிதிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் சொல்றார், இந்த கடைசி காலங்களில் இதுவரைக்கும் இருந்த பேய் இல்ல, புதுசு புதுசா ஆவிகளுடைய பெருக்கம். எங்கு பார்த்தாலும் அவைகள் தலையெடுக்க ஆரம்பிக்கும். எங்கு பார்த்தாலும் ஆராதனைகள், எங்கு பார்த்தாலும் அதனுடைய வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் அங்கே காணப்படும். அவைகளுக்கு நடுவுல தான் உங்களுடைய ஊழிய களம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.